ஆண்டவருடைய பசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகம புஸ்தகத்திலிருந்து படிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, காலேப்பை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலான்னு இருக்கிறோம். காலேப் யூதா கோத்திரத்தில் உள்ள எப்னேயின் குமாரன் என்று என்னாகமும் 13:6 சொல்லப்பட்டிருக்கிறது. காலேப் வித்தியாசமான தேவனுடைய மனிதன். காலேப் என்றால் பலமான சக்தியுள்ள திராணி உள்ளவன் என்றும் விசுவாசம் உள்ள நாய் என்றும் பொருள். மோசேயோடும் கானான் தேசத்துக்கு செல்ல காலேப் தன்னையும் இணைத்து கொண்டவன். தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு சிலரில் காலேப்பும் ஒருவன். அவனுக்குள் ஒரு வித்தியாசமான ஆவி இருந்தது. எல்லாருக்கும் ஒரு விதமான இருந்தபோது இவனுடைய குணமும் பார்வையும் ஒரு வித்தியாசமாய் இருந்தது. எல்லாரும் எதிர்மறையாய் தோல்வியாய் பேசின பொழுது காலேப் தன் விசுவாசத்தின் ஆவியினாலே ஜெயத்தை வெற்றியாய் பேசினான். என்னாகமும் 13:30 காணப்படுகிறது. எனவே காலேப் கானானை சுதந்தரித்தான். காலேப்பின் ஆவி ஒரு விடாமுயற்சியின் ஆவி என்று சொல்லலாம். விடாமுயற்சியை மட்டும் சொல்ல முடியாது, விசுவாசத்தினாலே அந்த காரியம் அவனுக்கு வாய்த்தது. கானான் தேசத்துக்குள்ள சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக விசுவாசத்தினாலும் விடாமுயற்சியினாலும் அந்த இடத்தை அவன் அடைந்தான் என்று படிக்கலாம். அந்த ஆவியினாலே அவருக்கு 85 வயதாக பொழுது கூட விசுவாசத்தை விட்டு இறங்கவே இல்லை. 40 வயது இருக்கும் பொழுது போனாரு. ஆனா 45 வயதுல வரைக்குமே அப்படி எப்படி இருந்தார்னா விசுவாசத்துல உறுதியாய் கொஞ்சம் கூட தளராமல் அந்த பலனோடு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. 40 வயதுல சுற்றி பார்ப்பதற்காக போயிருந்தார். 40 நாளளவும் சுற்றி பார்த்தார். அதுக்கப்புறம் 45, அதாவது 40 + 45 மொத்தம் 85 வயதுல விசுவாசத்தை விட்டு இறங்கவே இல்லை. அரக்கர்களும் கொடூரமானவர்கள் வாழ்ந்த அந்த மலை நாட்டை கேட்டு வாங்கி ஜெயம் பெற்றார். எனக்கு அந்த பலன் இன்னமும் இருக்கிறது. நான் அந்த விசுவாசத்தினால அந்த பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் அதை என்ன பண்ணுவேன், கண்டிப்பா அதை சுதந்திரிச்சு கொள்ளுவேன். அந்த நாட்டை எனக்கு கொடுங்க, அவங்கள்ட்ட போரிட்டு சண்டை போட்டு அந்த இடத்த நான் என்ன பண்றேன், வாங்குவேன்னு சொல்லி விசுவாசத்தினால அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்தையும் அவர் வாங்கி கொண்டார். எல்லாரும் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். யாவரும் விசுவாசத்தை விட்டு வழுவி போனாலும் நான் நிலைத்திருப்பேன் என்ற அந்த ஆத்தும தாகம் அவருக்குள்ள இருந்தது. எல்லாரும் பின்மாற்றம் அடைந்தாங்க. எல்லாருமே வேற வேற மாதிரி எல்லாம் யோசித்தாங்க, சிந்தித்தாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் இணை பிரியாத நண்பர்களாகவும் இருந்தாங்க. 2 பேருக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவிகம் விசுவாசமும் இருந்ததுனால அவர் ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு இருந்ததுனால அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கானானை சுற்றி பார்த்து வந்தவர்கள் 12 பேர் போனாங்க. ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அந்த 12 பேருடைய செய்தி என்னாகமோ 13ஆம் அதிகாரத்துல 1 முதல் 29 வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவங்களுடைய செய்தி, அவங்க எப்படி துர்ச்செய்தியை பரப்பினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே போல இஸ்ரவேலர் கர்த்தருடைய திட்டத்தின்படி புறப்பட்டு கானான் தேசத்தை நெருங்கி வருவதற்கு பாரான் வனாந்தரத்துல விட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம் ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொருவரும் 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பி அவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த தேசம், நல்லதா கெட்டதா, கனி உண்டாயிருக்குதா, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள், அவர்கள் பலசாலிகளா, அவங்க கூடாரங்களில் இருக்கிறவர்களா, கோட்டைகளில் இருக்கிறவர்களா என்று வேவு பார்க்கும்படியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த 10 பேருடைய செய்தி எல்லாரையும் மனம் உடைய செஞ்சது. ஆனா 2 மாத்திரமே நல்ல செய்தியை ஆண்டவர் நமக்கு அந்த தேசத்தை நமக்கு என்ன பண்ணுவாருங்க, கொடுக்குவார் என்று சொல்லி அவர்கள் அந்த நல்ல செய்தியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து வரும்பொழுது அங்க இருக்கிற திராட்சை கொடியை என்ன பண்றாங்க, அது தடியில 2 பேர் தூக்கி கொண்டு வராங்க. மாதுளம் பழம், அத்திப்பழம் சிலவற்றை என்ன பண்றாங்க,
கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆரோன்கிட்டையும் மோசேக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொடுத்து அந்த செய்திகளை சொல்கிறாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் மாத்திரமே என்ன பண்ணுறாங்க, நல்ல செய்தியை சொன்னதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, 10 பேர் மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கிறதுனால அவங்க அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பெருசாக தெரிஞ்சாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்ததுனால மாத்திரமே எத்தனை அற்புதம். அவங்க அந்த எகிப்திலிருந்து வரும் பொழுது எத்தனை அற்புதத்தை கண்டு வந்தாங்க. அவங்க எகிப்தில் 400 வருஷம் இருந்த அடிமைத்தனத்தின் ஆவி அந்த 10 பேருக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுடைய கண்கள் வந்து எப்படி ஏனோக்கியரையும் அரணைப்பான மதில்களையும் அங்கிருந்த சூழ்நிலைகளை பார்த்தது. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க என்ன பண்ணல, பார்க்க தவறிட்டாங்க. என்னன்னா, இந்த எரிகோவை என்ன பண்றாரு, ஆனால் ஒன்றை மட்டும் அவருடைய கண்கள் தவறிட்டு எரிகோ பட்டணத்தை ஜெபத்தால் என்ன பண்றாரு, தெரிந்த கர்த்தரை அங்க பார்க்க தவறி விட்டாங்க. அவங்க வரும்போது 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் முறியடித்து கூட்டி வந்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். மாம்ச கண்ணோட்டத்திலே அவர்களுடைய சரீர பலனையும் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் செங்கடலை பிளந்து வந்ததையும், எத்தனையோ அதிசயங்கள், அவங்களுக்கு தண்ணீர் எப்படியெல்லாம் வந்தது, அதே போல தூதர்கள் ஒன்றும் சாப்பிட்டாங்க, காடைகள்னால அவர் போஷித்தாங்க. எத்தனையோ அதிசயத்தை அவர்கள் கண்டும் அவங்க என்ன பண்ணல, அவங்கள கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாத போயிடுச்சு. ஆனால் தேவ கோபத்துக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. காலேப்பின் செய்திகள் நல்ல செய்திகளாய் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது ஐயோ இதெல்லாம் வேணாம், அவங்க ரொம்ப பலம் உள்ளவராக இருக்கிறாங்க, இந்த இடம்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது யோசுவா அவங்க காலேப்பு என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை அமர்த்தி உடனே உக்காருங்க ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எளிதாய் ரொம்ப ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றத இவங்க விசுவாசத்தினால சொல்லி தன் வஸ்திரங்களை, அவங்க சொன்ன செய்திகளை கேட்டு தன் வஸ்திரங்களே கூட என்ன பண்ணுறாங்க, கிழிச்சு, அது தேசம் நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தார்னா அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலம் தேன்னு ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு என்ன பண்ணுவார், கர்த்தர் கொடுப்பாரு. ஏன் இப்படி கலகம் பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசுவாவும் காலேப்பும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. காலேப்பு யோசுவாவும் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அத்தனை வருஷங்கள் மோசேயுடன் பார்த்த காரியத்தையும் 10 வாதைகளை கொடுத்து செங்கடலை 2ஆய் பிளந்து யோர்தானை பின்னிட்டு அனுப்பினதையும் எரிகோ கோட்டை தகர்ந்ததையும் என்ன பண்றது, இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அதெல்லாம் அவங்க மனதில் வச்சு இவ்வளோ அற்புதத்தினால நம்மளை வழிநடத்தின இந்த கானான் தேசத்தை கொடுக்கும்படியாகத்தான் இத்தனை தடைகளையும் உடைத்த நம்மளுடைய தேவாதி தேவன் இந்த ராட்சத பிறவிகளாய் இருக்கிற இந்த பலவான்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு வெட்டி கிளிகளை போல தான் இவங்க பார்த்தாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்றாங்க, இவர்கள் மாம்ச கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்க, இவங்களோ விசுவாசம் உள்ள ஆவியின் கண்ணோட்டத்தில் காலேப்பு யோசுவாவும் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வெட்டி கிளிகளாய் தோன்றினார்கள். ஆனால் அந்த 10 பேருக்கும் அப்படி தோணல, அவங்களுக்கு வந்து பலமுள்ளவர்களாய் தோன்றினாங்க. ஆனால் இவர்களுக்கோ ஆண்டவர் தேவாதி தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், அந்த தேசத்தை நம்ம கொடுப்பாரு. இந்த தேசத்தை கொடுக்கும்படியாய்த்தானே 31 ராஜாக்களையும் வெட்டி 7 ஜாதிகளையும் அழித்து இந்த இடத்துல நம்மளை கடந்து வர பண்ணியிருக்கிறாரு. இத்தனை அற்புதங்களையும் இத்தனை அடையாளங்களையும் செய்த ஆண்டவர் நமக்கு இந்த ஜாதிகளை அழித்து இந்த பலவான்களை முறியடித்து நமக்கு அது கொடுக்க மாட்டாரா என்று இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லவே இல்லை. பல வேலையில கூட நம்ம கூட என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா இது பண்றோம், ஆண்டவரோட பல காரியங்களை நம்ம தியானிச்செல்லாம் பண்ணாலும் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம கூட அந்த பிரச்சனை ஆண்டவரை விட்டுடுவோம். ஆண்டவர் பெரியவர், நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்துட்டு அந்த பிரச்சனையை தான் நம்ம பெருசா பார்க்குறோம். ஆனா அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளே காத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்
நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை சில வேளைகளில் அந்த பிரச்சனை நிமித்தமாக நம்ம கலங்கி போகிறோம், பயம் அடைய செய்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஒரு வெட்டி கிளிகளை, அவருடைய பார்வைக்கு வெட்டி கிளிகளை போலவே தோன்றும். நாம் அவர்கள் மேல் முழு விசுவாசம் வைத்திருந்தால் நம்மளுடைய பார்வை அந்த பிரச்சனை ஒரு வெட்டி கிளியை போலவே நம்மளுக்கு தோன்றும் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. இப்படியா இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை காலேபோ யோசுவாவும் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பா எப்பொழுதுமே இருக்கும். அதே போல முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அதே போல் நிறைய பேர் அந்த 40 வருடமாய் ஆண்டவர் வழிநடத்தின போது ஆண்டவருக்கு விரோதமாய் பேச அநேக அற்புதங்களை பார்த்துனே இருக்கிறாங்க. ஆனாலும் முறுமுறுக்கிறவர்களாவே இருந்தாங்க. அப்படியாக நாம் முறுமுறுக்கிறவர்களா இல்லாதபடி விசுவாசத்தோட நாம் காலேப் எப்படி அந்த மலை நாட்டை கேட்டு வாங்கி விசுவாசத்தினால அந்த பலன் எனக்கு இன்னும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக 85 வயதிலும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த காரியத்தை அவர் பலனை அவர் பெற்று விசுவாசத்தினாலே அந்த மலையை அவர் என்ன பண்ணாரு, சுதந்தரித்து கொண்டார். யோசுவா 14ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் 12வது வசனத்தை இதுல எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். விசுவாசமாய் இருக்கும் பொழுது, கர்த்தரை உத்தமமாய் நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு மாத்திரமில்லை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல என்னுடைய தாசனாகிய காலேப் என்று சொல்லுகிறார். என்னுடைய தாசன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, உரிமையா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவன் மாத்திரம் என்ன பண்றான், வேறு ஆவியை உடையவனாயிருக்கிறபடினால எல்லாருக்கும் ஒரு விதமான ஆவி இருக்குது. ஆனா இவன் என்னை உத்தமனாய் பின்பற்றினபடியினாலும் அவன் என்னுடைய தாசனாயிருக்கிறான், ஏன்னா என் மேல விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் இருப்பது வேறு ஒரு விதமான ஒரு ஆவி. இவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆவி இல்ல, இவன் ஒரு விசேஷித்த ஒரு ஆவியை பெற்றிருக்கிறான். அதனால இவன் என்ன பண்றான், அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார், அவர் ஏற்கனவே 40 நாள் போய் அவங்க 12 பேர் போனாங்க இல்லைங்களா, அவங்க போயிட்டு வந்தவங்க யாருமே போல. அந்த 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்க, அந்த 10 பேரும் போல. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தராரு. அப்ப சொல்றாரு, அவன் போய் வந்த தேசத்துல அவனை திரும்பி நான் என்ன பண்ண போறேன், அவனை கூட்டின்னு போவேன். அவன் சந்ததியார் அதை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரத்துக் கொள்வார்கள். இவரு ஆண்டவரை விசுவாசத்தோடு, ஆண்டவரை வைராக்கியத்தோடு, ஆண்டவர் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் நற்செய்தியை சொன்னாரு. அந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தார், அதை நமக்கு தருவாரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி தன் துணியை கூட, அவர் வஸ்திரத்தை கூட கிழிச்சு கொண்டு வைராக்கியமாய் பேசினது நிமித்தமாக அவன் சந்ததியார் கூட அந்த தேசத்தை என்ன பண்ணுவாங்களாம், சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுறாங்க. இப்படி அவர் ஒரு யூத தலைவனா இருந்தா, ஒரு தலைவன் எப்படியா நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தலைவனுக்குரிய ஸ்தானம் எப்படியாப்பட்ட ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அவருடைய விசுவாச வார்த்தையினாலே அதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்புறம் காலை பிசாசை எதிர்க்க நிற்க திராணி உள்ளவராய் கூட என்ன பண்றாரு, இருந்திருக்கிறார். தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாயிருந்தார். அவனுடைய இருதயம் பயமற்ற இருதயமாகவே இருந்தது. பயம் அவர் வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற விசுவாசம், முழு நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்ததுனால ஒரு விசுவாச வீரன் என்று அவர் சொல்ல கருதப்படுது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றினார். என் தாசன் என்று ஆண்டவரிடத்துல பேர் பெற்றவனாக காணப்பட்டார். இப்பேற்பட்ட ஒரு காரியம், அவருக்கு தைரியம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அரக்கர்களை துரத்துவதற்கு அவர்களிடத்துல போய் சண்டை போட்டு அந்த நாட்டை வாங்கக்கூடிய பலன் அவருக்கு இருந்தது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த
பலன் ஆண்டவர் அவருக்கு என்ன பண்றாருங்க கொடுக்குறாரு. அந்த பலன் அதெல்லாம் விசுவாசத்தினால ஜெயம் பெற முடியும். ஒரு அரக்கர்கள் வாழ்ந்த அந்த மலை நாட்டையே போய் கேட்டு வாங்குறாரு, என்கிட்ட கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன், அதை கண்டிப்பா அவர்களை மேற்கொள்ள என்னால் முடியும். 40 வயது இருக்கும்போது இருந்த அந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்றாரு, விசுவாசத்தினாலே அதை சுதந்திரித்து கொள்ளுகிறார். யாவரும் விசுவாசத்தை விட்டு விலகி போகும் பொழுது கூட ஆனா காலேப் மட்டும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தான். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசம் அப்படி நம்ம ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தரை நான் நம்பி இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மாத்திரமில்லை, நீ விசுவாசிக்கிறதுனால உன்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க விசுவாசிக்கிறதுனால, இப்ப நாம விசுவாசிக்கிறது நம்மளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும், ஒரு கஷ்டமா இருந்தாலும், மலை போல நமக்கு தெரிகிற ஒரு காரியம் ஆண்டவர் அது என்ன பண்ண முடியாது. எரிகோவையே துதிகளினால இடிக்க செஞ்சவர். அப்போ செங்கடலை வழியே இல்லாத எல்லாரும் நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, வழியே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், ஒரு புதிய பாதையை நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறவர். அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது எத்தனையோ அதிசயங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நம்ம அந்த பயம் என்ற ஆவி, தேவையில்லாத காரியங்கள், அந்த 10 பேர் மாதிரி நம்ம இல்லாதபடி 2 பேராக இருக்கிற ஒரு விசேஷத்த ஆவியை நமக்குள்ள இருக்கணும். வேறொரு ஆவியை உடையவர்களாய் நம்ம காணப்படணும். என் தாசனாகிய காலேப் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை நாமளும் என்ன பண்ணோம், விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிசாசை நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். அரக்கர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை 85 வயதுல போய் அதை மேற்கொண்டு போரிட்டு ஜெயித்ததை போல ஒவ்வொருவரும் விசுவாசம், வயது முக்கியம் இல்லை, பலன் இது முக்கியம் கிடையாது, விசுவாசத்துக்கு வயது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த விசுவாசத்தினால மேற்கொள்ளலாம் என்பதற்கு காலேப் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நமக்கு காணப்படுகிறது. இப்பொழுது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், என்னாகமத்துல யூத கோத்திரத்தின் தலைவனாகிய காலேப்பின் பார்த்திருக்கிறோம். அடுத்த பகுதியில காலேப் யூத கோத்திரமா என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமேன். இப்படி செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன்.